வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஒன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் வரலாறில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்தாச்சு, சேர சோழ பாண்டியர்கள் வரைக்கும். இப்போ சங்ககால ஆட்சி அமைப்பு. அரசுரிமை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, பரம்பரையாக இருந்துச்சு நமக்கு தெரியும். ராஜாவோட மகன், அவருடைய மகன், அப்படி தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அரசுரிமை பரம்பரையானது. அரசர் கோ என அழைக்கப்பட்டார். அது கோன் என்னும் சொல்லின் சுருக்கமாகும் அப்படின்றாங்க. அரசனை கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கோ அப்படின்றது கோன் என்னும் சொல்லின் சுருக்கம். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என்னும் வேறு பெயர்களாலும் அரசர் அழைக்கப்பட்டார். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். பொதுவாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசனோட மூத்த மகனே அடுத்த அரியணை ஏறினார். நமக்கு தெரியும். இளங்கோவடிகள் கூட சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகள், அவரோட அண்ணன் சேரன் செங்குட்டுவன் நமக்கு தெரியும். இளங்கோவடிகள் பிறந்தப்போ ஒரு ஜோதிடர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இளைய மகன் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்பான் அப்படின்னு சொன்னனால இளங்கோவடிகள் என்ன பண்ணுவார், அவரோட வாழ்க்கையை துறவு வாழ்க்கைக்கு வந்திருப்பார். அப்போது அண்ணன் தான், மூத்த மகன்தான் அடுத்த அரியணை ஏறுவார். பட்டம் சூடப்படும் விழா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா எனப்பட்டது. பட்டம் சூடப்படுற விழா பேர் என்னவா? முடிசூட்டு விழாவா, இல்லாட்டினா அரசு கட்டில் ஏறுதலாம். பட்டத்து இளவரசர் கோமகன். அரசன் கோ, அப்போ அரசனோட மகன் கோமகன். அரசனோட பட்டத்து இளவரசன் கோமகன் எனவும், அவருக்கு இளையோர் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் அழைக்கப்பட்டன. நான் இப்போ தான் சொன்னேன், இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. அப்போ தம்பிங்கெல்லாம் எப்படி அழைக்கிறாங்களா? இளங்கோ, இளஞ்சேரல், இளஞ்செழியன் எனவும் அழைக்கப்பட்டன. அரசர் தினந்தோறும் அரசவையை கூட்டினார். அரசர் இருக்கிற அந்த மீட்டிங் ஹால் பேர் அவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசர் தினந்தோறும் அந்த அரசவையை கூட்டினார். அந்த அரசவையை நாளவை அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி அந்த அவையை கூட்டி தான் ஆகணும். அங்கே அவர் விவாதங்களை செவிமடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தார். அரசின் வருமானம் வரிகள் மூலம் பெறப்பட்டன. அரசரோட வருமானமே என்ன அப்படின்னா வரிகள் தான். அந்த வரிகள்லேயும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நிலவரி அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவரி வருவாய் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலவரிக்கு அது இறை என அழைக்கப்பட்டது. நிலவரி இறை என அழைக்கப்பட்டது. இது தவிர வேறு என்ன வரிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சுங்கவரி, கப்பம், தண்டம்னா அபராதம் விதிக்கிறது. சுங்கவரி அப்படின்னா ஏற்றுமதியாகிற இறக்குமதியாகிற பொருட்களுக்கு விதிக்கப்படுறது சுங்கவரி. கப்பம் அப்படின்றது இப்போ ஒரு அமௌண்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம், அந்த அமௌண்ட்டை நம்ம திருப்ப தரல அப்படின்றப்போ அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு பொருளை அதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம்ப்பா, ஒரு 10,000 ரூபாய் தர்றோம், அவர் நமக்கு திருப்ப தரல, நீ தரலையா உன்னோட சைக்கிளை நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு செய்கிறாங்களா, அது பேர் கப்பம். சுங்கவரி, கப்பம், தண்டம் ஆகியவற்றையும் வசூல் செய்தது. அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல் அணிந்திருந்தனர். அதன் மீது அணிந்திருப்பவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டு இருந்தன. இப்போ போலீஸ்காரவங்களே எடுத்துக்காங்க. போலீஸ்காரவங்களோட ட்ரெஸ்ஸில் அவங்களோட நேம் இருக்குது. அவங்க எத்தனை கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டரில் ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் அரசர்களும் வீரர்களும் கூட வீரக்கழல் அணிந்திருந்தாங்களாம். அதன் மீது அவங்களோட பெயரும் அவங்களோட சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருந்தது. ஒற்றர்கள் நாட்டுக்குள் நடப்பனவற்றை மட்டும் அல்லாமல் வெளிநாடுகளில் நடப்பனவற்றையும் தெரிந்து கொள்ள பயன்பட்டனர். புறமுதுகில் காயமடைந்து புறமுதுகில் காயப்படுறது அவமானமாக கருதியிருக்காங்களாம். அப்படி போரின் போது புறமுதுகில் காயப்பட்ட அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து உயிரையே மாய்த்து கொள்ளும் நிகழ்வெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வடக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, வடக்கு பக்கமாக திரும்பி உட்காந்துக்குவாங்க.
எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு குகையில் போய் உட்காந்துக்குவாங்க. இறக்கும் வரை சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து இறந்தும் போயிடுவாங்க. இப்போதான் சபை. அரசருடைய சபை அரசபை என அழைக்கப்பட்டது. சொன்னேன், அரசர் இருக்கிற சபை பேர் தான் அவை, அரசபை அப்படின்னு சொன்னோம். அரசர் அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கம். தெரியுமில்ல நமக்கு, அரியணை ஏறினார் அப்படி சொல்லுவாங்க. அரசரோட ஆசனம் பேர் அரியணை. அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், அவை புலவர்கள் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அரசர்கள் ஐந்து வித கடமைகளை செய்தனர். 1. கல்வி கற்பதை ஊக்குவிப்பது. 2. சடங்குகளை நடத்துவது. 3. பரிசுகள் வழங்குவது. 4. மக்களை பாதுகாப்பது. 5. குற்றவாளிகளை தண்டிப்பது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் மாதிரி வச்சுக்கலாம். கல்வி கற்கிறத ஊக்குவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய காம்படிஷன்லாம் வச்சு பரிசுகள்லாம் தரணும். அப்போ கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, பரிசுகள் வழங்குவது. குற்றவாளிகளை தண்டிப்பது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்களை பாதுகாக்கலாம். அப்போ குற்றவாளிகளை தண்டிப்பது, மக்களை பாதுகாப்பது. இதோட சடங்குகளும் செய்கிறாங்க. சடங்குகள் நடத்துவது. இது 5மே அரசனுடைய 5 வகையான கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. தூதுவர்கள் பாருங்கள், அரசரால் பணியில் அமர்த்தப்பட்டனர். இப்போ வந்து அரசர் வந்துட்டு ஒரு நாட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்காக தூது அனுப்பலாம், இல்லாட்டி லவ்வுக்காக தூது அனுப்பலாம், இல்லாட்டி போருக்காக தூது அனுப்பலாம். இந்த மாதிரி அவரோட பர்சனல்ஸும் அதில் தூதுவர்கிட்ட அனுப்பலாம். அதனால தூதுவரை வந்துட்டு அரசரே தான் பணியில் அமர்த்துவாராம். தூதுவர்கள் முக்கியமான பங்கு வகித்தன. அரசருக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் உதவி செஞ்சன. அதில் ஐம்பெருங்குழு, என்பேராயம். ஐம்பெருங்குழுனா 5 உறுப்பினர்களை கொண்ட குழு, என்பேராயம் 8 உறுப்பினர்களை கொண்ட குழு. ஏன்னா 2 குழுக்கள் இருந்துச்சு, ஐம்பெருங்குழு, என்பேராயம். இது வந்து தமிழ் புக்கில் சீவக சிந்தாமணி லெசனில் இருக்குது. ஐம்பெருங்குழு, என்பேராயம். ஐம்பெருங்குழுவில் இருந்த அந்த 5 பேர் யார் பார்த்தோம்னா, அந்தணர். அந்தணர்னால் யார்? சடங்கு செய்பவர். அமைச்சர்கள், அந்தணர், படைத்தலைவர், ஒற்றர், தூதர். இந்த 5 பேர் தான் அமைச்சர்கள். அந்தணர்னா சடங்கு செய்பவர்கள், படைத்தலைவர், ஒற்றர்னா யார்? ஒற்றருக்கு இன்னொரு பெயர் சாரணர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூது செல்றவங்க. தூது செல்றவங்களும் ஒற்றராக இருக்கிறவங்களும் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அந்தணர்களும். இந்த 5 பேரும் இருக்கிறது ஐம்பெருங்குழு. இதே என்பேராயத்தில் இருக்க 8 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கரணத்தியலவர், கனகச்சுற்றம், கரணத்தியலவர், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், கரும விதிகள், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர், நகரமாந்தர். யார் யார்? கரணத்தியலவர், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், கரும விதிகள், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர், நகரமாந்தர். இந்த 8 பேரும். படை பாருங்க, அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் 4 பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 பிரிவு என்ன அப்படின்னா, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. படைத்தலைவர் தானை தலைவன் என அழைக்கப்படுகிறார். இப்போது டிவிக்கு எடுத்துக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் யார் நமக்கு தெரியும்? ஆனந்த், குஷி ஆனந்த். அந்த இளைஞர் படை இருக்கு இல்லையா, அந்த படைகளை ஒருங்கிணைச்சு தலைவர்கிட்ட கொண்டு போகிறது யார்? நம்ம தளபதிக்கிட்ட. இந்த படைத்தலைவர் தான். இந்த படைத்தலைவர். அப்போ அந்த படைத்தலைவனை தானே தலைவா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்றாங்க. அரசனை கண்டிப்பாக கிடையாது. ஒரு படை இருக்குது, அந்த படைக்கு முன்னாடி நிற்கிறவன் தான் படைத்தலைவன். அந்த படைத்தலைவனுக்கு தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். அக்கால பகுதியில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் பாருங்கள். வாளு, கேடயம், தோமாரம், ஈட்டி, வில்லம்பு ஆகியனவாகும். இப்போ வால் சண்டை போடும்போது இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கார்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது பேர் கேடயம். பாதுகாப்புக்கு ஒரு கேடயம் வச்சுருப்பாங்க. அப்போ வால் கேடயம். தோமாரம் ஈட்டி அப்படின்னா எரி ஈட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வில்லம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தோமாரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவதாகும். தோமாரம்னா என்னவா? ஏவுகணை போல் தொலைவில் இருந்து வீசப்படுற ஒரு எரி ஈட்டி தான் தோமாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படைக்கொட்டில் என அழைக்கப்படுகிறது. ஆயுதங்கள், போருக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கிற இடம் தான் படைக்கொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. போர் முரசும் கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது. கோட்டைகளை எப்படியெல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
அரண்கள் வச்சுருக்காங்க, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சுருக்காங்க, அரண்கள் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஆழமான அகழினா ஆழமான ஒரு கிணறு, அகழினா கிணறு தானே, ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டது. போர் முரசு பாருங்கள், போர் முரசு முரசு கொட்டுவாங்களா, அந்த போர் முரசையும் கடவுளாக கருதி வணங்கியிருக்காங்க. இப்போயும் நம்ம பண்ணுறோம். இப்போ ஆயுத பூஜைக்கு நம்மக்கிட்ட இருக்க ஆயுதங்களெல்லாம் வச்சு வணங்குறோம்ல, அந்த மாதிரி. சட்டமும் நீதியும். அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகும். இப்போ இந்த காலத்தில் எப்படி வந்துட்டு உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்கோ அதுபோல் அப்போ அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் எங்கே இருப்பார்? தலைநகரில் தான் இருப்பார். அப்போ தலைநகரில் அரசர் இருக்கிற சபைக்கு பேர் அரசவை அப்படின்னு நான் சொன்னேன். தலைநகரில் இருக்கிற நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, கிராமங்களில் மன்றங்கள் என்பவை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாயின. அப்போ தலைநகரில் இருக்கிற தீர்ப்பு வழங்குகிற இடம் அவை, கிராமங்களில் இருக்கிறது மன்றங்கள். தண்டனைகள் எப்போதும் கடுமையாகவே இருந்தன. திருட்டு வழக்குகளில் மரண தண்டனை வழங்கப்பட்டது. திருநாளே மரண தண்டனையா? இந்த காலத்துலலாம் அப்படி இருந்தால் என்ன ஆகுறது? தலையை துண்டித்தல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்வது, சிறையில் அடைப்பது அபராதம் தான் தண்டம் விதிப்பது ஆகியவை குற்றங்களுக்கான வழங்கப்பட்ட தண்டனைகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளாட்சி நிர்வாகம் பாருங்கள். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் ஃபஸ்ட்டு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மண்டலத்தை நாடாக பிரிக்கிறாங்க. அந்த நாடை பல கூற்றங்களாக பிரிக்கிறாங்க. அந்த கூற்றங்களை பல ஊர்களாக பிரிக்கிறாங்க. அந்த ஊர் இருக்குல்ல, ஊருன்றது என்ன? அந்த எண்டு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பார்ட்டு தான் ஊர். ஊர் தான் கிராமம், கிராமம் தான் ஊர். ஃபஸ்ட்டு மண்டலமாக பிரிக்கிறாங்க, அடுத்து நாடாக பிரிக்கிறாங்க. அந்த நாடை பல கூற்றங்களாக பிரிக்கிறாங்க, அதாவது கூறு வைக்கிறாங்க, அதான் கூற்றம். அந்த கூற்றம் பல ஊராயிருச்சு. கூற்றம் ஊர். அந்த ஊர் தான் வந்துட்டு கிராமம், கிராமம் தான் ஊர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெரிய கிராமத்தை பேரூர்னும், சின்ன கிராமத்தை சிற்றூர்னும், பழமையான கிராமத்தை மூதூர்னும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம்னும், கடற்கரையோர கிராமங்களை பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரையோர நகரங்கள் பட்டினம், கடற்கரையோர கிராமங்கள் பாக்கம். துறைமுகங்களை பொதுவாக புகார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. முக்கிய நகரங்கள் பாருங்கள்: புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், காஞ்சி ஆகியன. ஒன்றுமே கிடையாது. சோழர்களோட துறைமுகம் புகார், தலைநகர் உறையூர். பாண்டியர்களோட துறைமுகம் கொர்க்கை, தலைநகர் மதுரை. சேரர்களோட துறைமுகம் முசிறி, தலைநகர் வஞ்சி அல்லது கரூர். அதோட காஞ்சி, இந்த ஒரு ஊரை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். திணை, நிலம் சார்ந்த சங்ககால சமூகம். நிலம் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன. அந்த 5 வகையான நிலங்கள் என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் மருதம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். அந்த மருதத்திணை நிலம் மருத நிலம் மென்புலம், அதாவது நன்சை என அழைக்கப்பட்டது. அங்கே நெல்லும் கரும்பும் விளைந்தன. நன்சைன்றது எது? மருத நிலம் மென்புலம். மாவரிசமா மே மருத நிலம் மென்புலம், அதை நன்சைன்றாங்க. அங்கே நே நெல்லும் கரும்பும். நன்சை நெல்லும் கரும்பும். அந்த நே நேவரிசை. நஞ்சை நிலத்தில் நெல்லும் கரும்பும் விளைந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெய்தல்னா என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும். அதை விட்டுறலாம். இப்போ மருதத்தை விட்டுறலாம். மீதி இருக்கிறது எல்லாமே வன்புலம், புன்சை அப்படின்றாங்க. அதாவது மலையை நம்பி இருக்கிற இடங்கள். அது என்னென்ன வரும்? குறிஞ்சி வரும், முல்லை வரும், பாலை வரும். இது 3ம் புன்சை என அழைக்கப்பட்டது. அவற்றில் தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைந்தன. திணை. குறிஞ்சி பாருங்கள், மலையும் மலை சார்ந்த இடமும். மலை பிரதேசங்களில் வேட்டையாடுவாங்க, சேகரிப்பாங்க, உணவு சேகரிப்பாங்க. ஏன்னா மலைப்பகுதியில் எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது. அதனால் கிடைக்கிற டயத்தில் உணவுகளை சேகரிச்சுக்குவாங்க. அங்கே இருக்கிற விலங்குகளை வேட்டையாடிக்குவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் பாருங்கள், குறவர் குறத்தியர் தான். மலைவாழ் மக்கள் யார்? பழங்குடியினர் தானே. இப்போ குறவர் குறத்தியர். அவர்களோட கடவுள்னு பார்த்தோம்னா முருகன். முருகனுக்கு இன்னொரு பெயர் சேயோன் தான் முருகன். அடுத்து முல்லை நிலம் பாருங்கள், காடும் காடு சார்ந்த இடமும். காட்டில் அவங்களோட தொழில் ஆணிரை மேய்த்தலாக தான் இருந்திருக்கு. ஆணிரை மேய்த்தல்.
அப்போ ஆணிரை மேய்ப்பவர் வந்து ஆயர் ஆய்ச்சியர் என அழைக்கப்பட்டனா அதிலிருந்து தான் வந்துட்டு ஆயின்ற சொல் வந்துச்சுன்னு இப்போ தான் படித்தோம். இப்போ அங்கே வாழ்கிற மக்கள் ஆயர் ஆய்ச்சியர். அவங்களோட கடவுள் வந்து மாயோன். மேலே இருக்கவர் குறிஞ்சிக்கு என்னன்னு சொன்னேன், சேயோன்னு சொன்னேன், முல்லைக்கு மாயோன். மாயோன்னா திருமால் விஷ்ணு எல்லாமே ஒன்று தான். மருதம், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும் என்னது மருதம். மருதம்னா வயலில் என்ன பண்ணுவாங்க, வேளாண்மை செய்வாங்க. வேளாண் செய்கிறவங்க யார், உழவன் உலத்தியர். அவங்களோட கடவுள் யார், இந்திரன். இந்திர பகவான் வந்து மழையை கொடுத்தாதான் வயலில் செழிப்பாக இருக்கும். அப்போ அவங்களோட கடவுள் வந்துட்டு இந்திரன். நெய்தல், நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அங்கே மீன் பிடிக்கிறது உப்பு உற்பத்தியும் தான் அவங்களோட தொழிலாக இருக்கும். பரதவர் நுளத்தியர், மக்கள் வந்து என்னவா பரதவர் நுளத்தியர். அவங்களோட கடவுள் வருணன், வருண பகவான். அடுத்து பாலை, பாலை வந்து வறண்ட நிலம். அவங்களோட தொழில் வந்துட்டு வீர செயல்கள் ஒன்றுமே கிடையாது. அங்கே பாலை நிலத்தில் எதுவுமே நடக்காது இல்லையா, அப்போது வழிப்பறி தான் செய்வாங்க. அந்த வழிப்பறி செய்கிறது தான் வீரச்செயல் அப்படின்றாங்க. அந்த மக்கள் மறவர் மரத்தியர் அப்படின்னு. பாலை நிலத்தில் மரம் முளைக்குமா, முளைக்காது. இப்போ பாலை நிலத்து மக்களை மறவர் மரத்தியர் அப்படின்றாங்க. இப்படி ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அவங்களோட கடவுள் வந்து கொற்றவை. குறிஞ்சிக்கு முருகன், குன்றக்குடி முருகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லைக்கு திருமால், திருமால் தான் மாயோன், மாயோன் தான் விஷ்ணு. அப்போ முள்ளு காலில் முள்ளு குத்துனா திரும்பிப்பார் அப்படின்றது முல்லைக்கு திருமால். மருதத்துக்கு இந்திரன், மருதாணி வச்சா இந்திரன் மாதிரி கணவன் கிடைப்பான். மருதாணி வச்சு செவந்தான். அப்போ மருதம் இந்திரன். நெய்தல், நெய்யை உருக்குனாதான் வரும், வெண்ணெயை உருக்குனாதான் நெய் வரும். இப்போ நெய்தல் வருணன். பாலை கொற்றவை, பாலை கொட்டிட்டாங்க பாப்பா, பாலை கொற்றவை. பெண்களின் நிலை. இப்போ நமக்கு என்னென்ன வேணும், நம்ம ஃப்ரீடம் வேணும், அது வேணும், இது வேணும். இப்போ நம்ம போராடுறோம்ல, ஃபெமினிசம் பேசுகிறோம்ல, அந்த ஃபெமினிசம் படி சங்க காலத்தில் பெண்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அவங்க சுதந்திரமாக இருந்திருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க, பார்க்கலாம். சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்தன. 40 பெண்பாற்புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளன. எத்தனை பெண்பாற்புலவர்கள்? 40 பேர். திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது. இப்போ மாதிரி வந்துட்டு இத்தனை வயசானா கல்யாணம் ஆயிரணும் வைக்கணும் அந்த கான்செப்டே கிடையாதுன்றாங்க. விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணு, சொசைட்டிக்காக பண்ண தேவையில்லை. இருந்த போதிலும் கற்பு பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்களில் மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றிருந்தன. இது இப்போ கூட நடக்கிறதில்லப்பா. பெற்றோர்களோட சொத்தில் மகனுக்கும் மகளுக்கும் சம பங்கு கொடுத்தா என்ன ஆகுறது? அந்த காலத்தில் ஆனால் இருந்திருக்கு. சங்ககால பெண்பால் புலவர்கள் அவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இந்த பொன்முடியார்ன்ற நேமை பார்த்துட்டு நம்ம பாய் நேம்னு நினச்சிடக்கூடாது, அதுவும் கேர்ள் நேம் தான். அவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். சமய நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். மக்களின் முதன்மை கடவுள் சேயோன். சேயோன்னா யார்? முருகன் தான், நமக்கு தெரியும். மக்களோட முதன்மை கடவுள், தமிழர்களோட முன்முதல் கடவுள் முருகன். சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுளர்கள் யார் யார் அப்படின்னா, முருகனோட அப்பா யாருப்பா? சிவன். அப்போ அவரை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து மாயோன் விஷ்ணு அப்படின்றது முல்லை நில கடவுள். இந்திரன் மருத நில கடவுள். வருணன் நெய்தல் நில கடவுள். கொற்றவை பாலை நில கடவுள். நடுக்கல் வழிபாடும் வழக்கத்தில் இருந்தது. பௌத்தமும் சமணமும் கூட உடன் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. வடபகுதிகளில் வளர்ந்திருந்ததை போன்று தமிழகத்தில் சாதி முறையை வளர்ந்திருக்கவில்லை. ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை திராவிட தென்னாட்டில் பின்னர் வந்ததே ஆகும். அதாவது சாதி முறை நமக்கு கிடையாது, கிளான் பேஸ்டு கம்யூனிட்டிஸ் தான். அதாவது குல தொழில் சார்ந்த அப்போ சாதிய பிரிவு தான் அப்போ இருந்துச்சு, சமூக பிரிவு தான் இருந்துச்சு. வட இந்தியாவில் காணப்பட்ட மாதிரி இங்கே சாதி பிரிவுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ணாசிரம முறை அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பா செருப்பு தைச்சாரு அப்படின்னா நானும் செருப்பு தான் தைக்கணும், என் பிள்ளையும் செருப்பு தான் தைக்கணும். அந்த மாதிரி குலத்தொழிலாக இருக்கும்ல, அது பேர் தான் வர்ணாசிரம முறை. அது கூட அந்த திராவிட தென்னாட்டில் சங்க காலத்தில் கிடையாதான், பின்னர் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வீரக்கள்னா பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தன. போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடுக்கற்களும் நடப்பட்டன. உடை மற்றும் அணிகலன்கள். பொருளாதார வசதிமிக்க மக்கள் வந்துட்டு மஸ்லின் பட்டுலேயே வந்துட்டு மஸ்லின் பட்டு நேர்த்தியான பருத்தி இலை துணிகளாலான ஆடைகளை அணிஞ்சிருந்தன. ஆனால் சாதாரண மக்கள் பாருங்கள், அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது. அப்போ பருத்தியாலான
2 துண்டுகளான ஆடைகளை அணிந்தன. 2 பீஸில் ஷார்ட்கட்காக சொல்கிறேன்ப்பா. வசதி இல்லாதவங்க ட்ரெஸ்ஸுக்கு கூட வசதி இல்லை, அப்போ சாதாரண பருத்தியில் ஒரு 2 துண்டுகளாலான ஆடைகளை அணிந்தன. சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அந்த பாம்பின் தோலை விட மென்மையான துணி பேர் என்ன அப்படின்னா கலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் தங்கள் கூந்தலை பூக்களால் அலங்கரித்து கொண்டனர். ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன்களை அணிந்திருந்தன. அவை தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்தினங்கள், சங்கு, பாசிமணிகள் ஆகியவற்றால் செய்யப்பட்டிருந்தன. அந்த காலத்தில் எதுக்குமே பஞ்சமலைப்பா. தங்கம், வெள்ளி, முத்து, நவரத்னம், சங்கு வளையல்கள் செஞ்சு போட்டிருப்பாங்க. பாசியில் மணி செஞ்சு போட்டிருப்பாங்க. பாசிமணி அதாவது மணியாலான பாசி இதெல்லாமே போட்டிருப்பாங்க, கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்மணிக்கல், நவரத்தினக்கல், இந்த மாதிரி சுட்ட களிமண்ணாலான அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலைகள் பலவிதமான இசை கருவிகளான முரசு, புல்லாங்குழல், யாழ். முரசுனா ட்ரம்ஸு தெரியும், புல்லாங்குழல்னா ஃப்ளூட்டு, யாழ்னா வந்துட்டு இந்த வீணா டைப்பில் இருக்கும்ல நரம்புகளோட பேரியால், மகரியால் அந்த மாதிரி போன்றவை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. கரிகாலன் இசையில் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தான். அதனால் அவனை ஏழிசை வல்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிகாலன் வந்து என்னவா 7 ஸ்வரங்கள் குறித்து, கரிகாலனுக்கு 7 கால் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமா, 7 ஸ்வரங்கள் குறித்து அறிவை பெற்றிருந்தான். அதனால் ஏழிசை வல்லான் என அழைக்கப்பட்ட அரசன் யார் அப்படின்னா கரிகாலன். பொதுவாக மியூசிக் வாசிக்கிறவங்க நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க. ஐயர் ஃபேமிலி இந்த கர்நாடிக் மியூசிக்கை சொல்கிறேன், வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்கள்ல. ஆனால் இங்கே கருப்பாக இருக்கிறவன் ஏழிசை வல்லான், அது யார்? கரிகாலன். பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் என அழைக்கப்பட்டனர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல மண்டையில் ஏற்றிக்கோங்க. பாடல்கள் பாடும் புலவர்கள், பாடல்கள் பாடுறவங்க, பாட்டு பாடுறவங்க பேர் என்ன? சிங்கர் அப்படின்னு இப்போ சொல்கிறோம்ல, அவங்க வந்து பாணர், விரலியர் என அழைக்கப்பட்டனர். விரலில் பாட்டு பாடும்போது விரலை அப்படி தட்டிக்கிட்டே பாடுவாங்க இல்லையா, அப்போது பாணர், விரலியர். கணிகையர் நடனங்களை நிகழ்த்தினர். டான்ஸ் ஆடுறவங்க பேர் கணிகை. கன்னிப்பெண் டான்ஸ் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க பாவலோட. அப்போ கணிகையர்னால் நடனம் ஆடுவாருங்க. கூத்து அப்படின்றது நாட்டுப்புற நாடகம். சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்துலேயும் சரி, நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியே வந்துட்டு டிக்டேட் பண்ணுற மாதிரி காட்டுறது என்ன அப்படின்னா டெலிவிஷனில் வர சீரியல்ஸ் தான், நாடகங்கள் தான். அதே மாதிரி கூத்துன்ற நாட்டுப்புற நாடகம் சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது. அவர்கள் முத்தமிழ் எனும் கோட்பாட்டை உருவாக்கின. முத்தமிழ்ன இயல், இசை, நாடகம் அப்படின்றது. தொழில் மக்களின் மிக முக்கியமான தொழில்கள்னு பார்த்தா வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல். வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் ஆகியனவாகும். மேலும் கைவினை தொழில் செய்வோரான தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்வோரும் இருந்தன. தச்சர்னா யாருப்பா? இந்த காலத்தில் சொல்கிறோம்ல, இந்த ஜன்னல் கதவெல்லாம் செய்கிறாங்களா, ஆசாரி, அவங்க தான் தச்சர். அப்போ கொல்லர்னா யார் அப்படின்னா இரும்பாலான ஆயுதங்கள், மண்வெட்டி, கோடாரி இதெல்லாம் செய்கிறாங்களா, அவங்க தான் கொல்லர். பொற்கொல்லர் அப்படின்னா பொன்னாலான அணிகலன்களை செய்கிறவங்க. மட்பாண்டம் செய்வோர் தான் வந்துட்டு களம் செய்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெசவு செய்வது விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாகவும் பலருக்கு அன்றாட முழுநேர தொழிலாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெசவு செய்கிறது வந்துட்டு விவசாயம் செய்வோரோட பொதுவான பகுதி நேர தொழில், பலருக்கு அன்றாட முழுநேர தொழிலாகவும் இருந்தது. விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். மக்கள் பல்வேறு விழாக்களை கொண்டாடி இருக்காங்க. அறுவடை திருநாள் நமக்கு தெரியும், தைத்திங்கள் முதல் நாள் தான் அறுவடை திருநாள். கார்த்திகை தீப விழா ஆகியன அவற்றில் செலவாகும். இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைநகரில் இந்திர விழா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருக்கோம். பல வேடிக்கை நிகழ்ச்சிகள், விளையாட்டுகளும் நடைபெற்றன. நடனமாடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சலாடுதல் ஆகியன முக்கியமான விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணிகம் வந்துட்டு மொத்தம் 3 டைப்ஸில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளூர், உள்நாட்டு, கடல் கடந்த வெளிநாட்டு வணிகம். மொத்தம் 3. உள்ளூர் வணிகம், உள்நாட்டில் நடக்கிற வணிகம், கடல் கடந்து வெளிநாட்டில் நடைபெறுற வணிகம்.
தமிழகம் மேற்கொண்ட விரிவான மற்றும் லாபகரமான வெளிநாட்டு வணிகம் தமிழ் மக்களின் மிகச்சிறந்த கடலோடிகள் என்பதை மெய்ப்பிக்கிறது. தமிழ் மக்கள் மிகச்சிறந்த கடலோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரை ஓரமாக பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டன. கடற்கரை ஓரங்கள்லேயே பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்கு கடற்கரை ஓரமே கட்டியிருக்காங்களாம். முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை இலங்கு சுடர் என்னும் ஒளி விளக்கு கோபுரங்கள் இருந்தன. அந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. கலங்கரை இலங்கு சுடர். வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருதுகளில் பூட்டி கூண்டு வண்டிகளில் எடுத்து சென்றாங்க. பண்டமாற்று முறை பரவலாக வழக்கில் இருந்தது. புகார் மதுரை போன்ற முக்கியமான நகரங்களில் 2 வகையான சந்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை நமக்கு தூங்கா நகரம் அப்படின்னு தெரியும். அப்போ மதுரையில் நாலங்காடி எனப்படும் காலை நேர சந்தையும் அல்லங்காடி எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்துள்ளது. மலபார் கருமிளகு. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றுள்ளும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்ப பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறை தான் இந்த கருமிளகோட கதிர்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரசம் வைக்க நமக்கு என்ன வேணும், 2 மிளகு இருந்தால் போதும். அப்போது மலபார் கருமிளகு அப்படிங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது அவரோட நாசியினுள்ளும் அடிவயிற்றுள்ளும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஷார்ட்கட்டு, ரசம் வைக்க 2 மிளகு இருந்தால் போதும். அப்போது 2 மிளகு அப்படின்றது ரசம் வைக்க அப்படின்றப்போ ராம்செஸன் வந்துடுவார். 2 மிளகு தான். அப்போ 2ஆம் ராம்செஸன் உடம்புல தான் மிளகோட கதிர்கள் நமக்கு கிடச்சிருக்கு. முக்கிய துறைமுகங்கள் பாருங்கள், முசிறி, தொண்டி, கொர்க்கை, வேறு என்ன இருக்குது, கொர்க்கை பாண்டியர்களோடது நமக்கு தெரியும். புகாரும் முக்கிய துறைமுகம் தான். இங்கே கொடுக்காட்டினால் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு. பாருங்கள், பட்டுன்னு நம்ம இறக்குமதி பொருள் நினைப்போம். பட்டையும் நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். நறுமணப் பொருட்கள் வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. உப்பாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், முத்தாக இருக்கட்டும், தந்தம், நறுமணப் பொருட்கள் இதெல்லாம் ஓகே. குங்குமப்பூ இதெல்லாம் ஓகே. பட்டு, வைரம், விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை இதெல்லாமே நம்ம தான் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். நம்ம எதனால் இறக்குமதி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள், ஈயம் இதெல்லாமே நம்ம இறக்குமதி பண்ணியிருப்போம். புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். புஷ்பராகம், தகரம், ஈயம், கண்ணாடி, குதிரைகள். இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோம பேரரசர் ஆர்லியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார். பட்டுனாலே அதுக்கு ஃபேமஸ்னா ஆரணி பட்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆர்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரோம பேரரசர் பேர்னா ஆர்லியன். அவர் எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது இந்திய பட்டு அப்படின்னு சொல்கிறார். கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு. தமிழகத்திற்கும் கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கும் இடையே வணிக உறவுகள் நிலவியதை தொல்லியல் அகழ்வாய்வுகள் மெய்ப்பித்துள்ளன. இந்த கிரேக்க, ரோமானிய, மேற்கு ஆசியா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அவங்களாம் யவனர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு தேன் சிட்டுன்னு பாட்டு கூட பிறகு தென்கிழக்கு ஆசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கிடையே வணிக உறவுகள் நிலவிருக்கு. முசிறின்றது முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பில்லினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். மூ 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 அந்த வார்த்தையை வச்சு எடுத்துக்கலாம். முசிறியில் வர்றது மூத்த பில்லினி அப்படின்னு வர்றதுல முதல் பேரங்காடியில் வர்றது அப்போது ரோம் நாட்டை சேர்ந்தவர் யார்? ஹோமில் மூத்த பிள்ளைன்னு படிச்சிருப்போம். ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பில்லினி தன்னுடைய
இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அதாவது முசிறியில் ரோமானியர்கள் குடியிருந்திருக்காங்க. அங்கே ரோமானியர்களோட கடவுள் பேர் என்ன? அகஸ்டஸ். அவருக்கு கோவிலையும் கட்டியிருக்காங்க. ஆகஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரம் அப்படிங்கிறது வியன்னா பாப்பிரஸ் அப்படின்றது வியன்னா பாப்பிரஸ்ன்ற ஒரு நாணல்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாள். அதில் எழுதப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த வியன்னா பாப்பிரஸ். இந்த வியன்னா பாப்பிரஸ் அப்படின்றது வணிகர்கள் 2 பேர்த்துக்கு இடையில் எழுதப்பட்ட ஒரு வணிக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த வியன்னாவில் ஆஸ்திரிய தேசிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியைச் சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வியன்னா பாப்பிரஸ்ன்றது என்னவா? அலெக்சாண்ட்ரியான்ற நாட்டை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் முசிறி, நம்ம தமிழ்நாட்டில் முசிறியைச் சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. களப்பிரர்கள் அப்போ வந்துட்டு சேர சோழ பாண்டியர்கள் வந்துட்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டில் இறுதியில் சங்ககாலம் சரிவை சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. சங்க காலத்தை தொடர்ந்து களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தன. சங்க காலத்தை தொடர்ந்து யார் வந்தாங்க? களப்பிரர்கள் 250 வருஷம் ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. களப்பிரர்களை பற்றி நமக்கு குறைவான குறிப்புகள் தான் இருக்குது. ஏன்னா அவங்க நினைவு சின்னங்கள், தொல்கலை பொருட்கள் எதுவுமே விட்டுட்டு போகல. ஆனால் அவங்கள பற்றின குறிப்பு இலக்கிய சான்றுகளில் இருக்குது. அப்படி இருக்கிற அந்த 3 இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னா, தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம். தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம். அவங்கள பற்றி பெரிய பெரிய இலக்கிய சான்றுகளெல்லாம் நாவலை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நாவலாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா. அவங்கள பற்றின பெரிய பெரிய சரிதங்கள் எல்லாம் நாவலில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போது தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், இதுலேயும் பெருன்றது வரும், பெரிய புராணம் இதுவும் வரும். அடுத்து சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய 2ம் இக்காலத்தில் எழுப்பப்பட்டவை. மொத்தம் 50 நமக்கு என்னென்னு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை 2ஐயும் விட்டுலாம். 3ஆக வந்தது என்ன? சீவக சிந்தாமணி. அடுத்து வளையாபதி, குண்டலகேசி. அப்போ 5th 3யும் 5ம். அப்போ சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய 2ம் இக்காலத்தில் எழுப்பப்பட்டவை ஆகும். தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் அது. தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் இது? இந்த களப்பிரர்களோட காலம். சமஸ்கிருதமும் பிராகிருதம் ஆகிய மொழிகள் அறிமுகத்தால். அப்போ எப்போ பிராகிருதமும் சமஸ்கிருதமும் அறிமுகமாச்சு? களப்பிரர்கள் காலத்தில் தான். அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்துமுறை உருவானது களப்பிரர் காலத்தில் தான். எந்த 2 மொழி உருவானதுனால வட்டெழுத்து உருவாச்சு அப்படின்னா சமஸ்கிருதம், பிராகிருதம்னு தெரியணும். அந்த எந்த 2 மொழி களப்பிரர் காலத்தில் உருவாச்சுனால சமஸ்கிருதம், பிராகிருதம். களப்பிரர் காலத்தில் உருவான எழுத்து முறை வட்டெழுத்து அப்படின்றதும் தெரியணும். 14 கீழ்கணக்கை சேர்ந்த பல நூட்களும் இந்த காலத்தில் தான் இயற்றப்பட்டிருக்கு. இக்காலத்தில் வணிகமும் வர்த்தகமும் தொடர்ந்து செழித்தோங்கின. எனவே களப்பிரர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டது போன்று இருண்ட காலம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், உலகம் அந்நாளில் ஹான் அரசவம்சம் சீனா. ஹான் அரசவம்சத்தை சீனாவை சேர்ந்த நுழைவாயில் கொடுத்துருக்காங்க. சீனா எப்படி பேசுவாங்க? ஹா அப்படி தான் பேசுவாங்க. அப்போ ஹான் அரசவம்சம் சீனா. பிரமிடு பாருங்கள், மயன் நாகரிகம் மத்திய பிரதேசம். பீமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிரமிடுன்றதில் வர்றது பி. மயன் நாகரிகம் மத்திய பிரதேசத்தில் வர்ற மா. அப்போ பீமா அப்படின்னா பிரமிடு. மயன் நாகரிகம் மத்திய பிரதேசம். பிரதேசம். கொலோசியம் ரோமானிய நாகரிகம் இத்தாலி. ஒன்றுமே கிடையாது. ஹோமில் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க தாலியும் போட்டிருப்பாங்க, கொலுசும் போட்டிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஹோமில் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க தாலியும் போட்டிருக்காங்க, கொலுசும் போட்டிருக்காங்க. அப்போ ஹோம்ன்றது இந்த ரோமானிய நாகரிகம்.
ஒய்ஃப் வந்து தாலி போட்டிருக்காங்களா, அப்போ இத்தாலி. கொலுசு போட்டிருக்காங்களா, இப்போ கொலோசியம் அப்படின்றது. இந்த வருஷம் பாருங்கள், கிமு 206 கிபி 220 வரைக்கும் ஹான் அரச வம்சம் சீனா. அதே ரோமானிய நாகரிகம் இத்தாலி பாருங்கள், கிமு புதாண்டுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும். பாடச்சுருக்கம். சங்கம் என்னும் சொல் புலவர்களின் குழுமத்தை குறிக்கிறது. இவ்வமைப்பு மதுரையில் பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கியதுன்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆகிய மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி செய்தன. இம்மூன்று முடியரசர்களுக்கு அப்பாற்பட்டு தமிழக பகுதிகள் பல்வேறு சுதந்திரமான குறுநில மன்னர்களாலும் ஆளப்பட்டது. தொல்லியல் அகழ்வாய்வுகள் தமிழகத்திற்கு அயல் நாடுகளுக்கும் இடையே இருந்த வணிக உறவுகளை உறுதி செய்கின்றன. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் முடிவுறத் தொடங்கியது. தமிழகத்தை களப்பிரர்கள் கைப்பற்றின. அவர்களின் ஆட்சிக்கான ஆதாரங்கள் சமண பௌத்த இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இதோட இந்த லெசன் முடியுது கைஸ். புக் பேக் வந்துட்டு இன்னொரு பார்ட்டாக போடுறேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய பேரை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.